ஆனந்த கீதங்களே ஆண்டவர் அவையினில் பாடுங்களே நல்ல ஆனந்த கீதங்களே நல்ல ஆனந்த கீதங்களே. இதயங்களின் ஒளியேறும் பெருமேனம் அவை எங்கள் அருளிசை பாடிடுமே. இதயங்களின் ஒளியேறும் பெருமேனம் அவை எங்கள் அருளிசை பாடிடுமே. நினைவினில் கீதங்கள் சுழன்றிடுமே. நினைவினில் கீதங்கள் சுழன்றிடுமே. நம் அனைவரின் நண்பனை வாழ்த்திடவே ஆண்டவர் அவையினை பாடுங்களே நல்ல ஆனந்த கீதங்களே நல்ல ஆனந்த கீதங்களே. மனமென்னும் கோயிலில் தோரணங்கள் நம் மகிழ்ச்சியை பரப்பிடும் மணியொலிகள். மனமென்னும் கோயிலில் தோரணங்கள் நம் மகிழ்ச்சியை பரப்பிடும் மணியொலிகள். இதயத்தின் எழுச்சியே தூவ புகை இதயத்தின் எழுச்சியே தூவ புகை. இதயத்தின் அன்பனை வணங்கிடவே ஆண்டவர் அவையினில் பாடுங்களே நல்ல ஆனந்த கீதங்களே நல்ல ஆனந்த கீதங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று ஆண்டவரின் திருமுழுக்கு திருப்பலிக்கு வருகை தந்த இறைமக்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடும் இன்று திருமுழுக்கின் முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் அறிந்து கொள்ள அன்னையாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவின் திருமுழுக்கு மூவொரு இறைவனின் பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே என்ற தந்தையாகிய இறைவனின் வார்த்தையையும் புறா வடிவில் தூய ஆவியின் வருகையையும் இயேசுவின் இறைச்சாயலை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. இயேசுவின் திருமுழுக்கு அவரது பணி வாழ்வுக்கு தொடக்கமாகவும் அமைந்தது. திருமுழுக்கு பெற்ற பின் இயேசு அளப்பெரிய பணிகளை செய்து உயிரையும் கொடுத்து இந்த மனுக்குலத்தை மீட்டார். திருமுழுக்கு நம் வாழ்வின் அடித்தளம். நாம் தூய ஆவியால் வாழ்வதற்கென நுழைவாயில். இதுவே நம்மை இறைவனின் பிள்ளையாக மாற்றுகின்றது. திரு அவையில் நம்மை இணைத்து அதன் பணி பொறுப்புகளை நமக்கு தருகிறது. திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளம் இறை வார்த்தைக்கு சான்று பகர நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே திருமுழுக்கின் வழியாக இறைச்சாயலையும் இயேசுவின் உடனிருப்பையும் தூய ஆவியின் ஆற்றலையும் பெற்றுக்கொண்ட நாம் இயேசுவுக்கு சான்று பகரவும் நாம் பெற்றுள்ள திருமுழுக்கின் மகத்துவத்தை அறிந்து கொடுத்த வாக்குறுதியை கடைபிடித்து வாழவும் நாம் கிறிஸ்துவை நமது வாழ்க்கையால் அறிவிக்கவும் வரவேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். அன்புமிக்கவர்களே, நாம் இந்த தெய்வீக திருப்பலியை தகுதியுடன் முறையாக ஒப்புக்கொடுக்க தடையாக உள்ள
நம்முடைய பலவீனங்கள், குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் எண்ணி மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாயை தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய அந்த உப்பை பரிவுரக்கத்துடன் புனிதப்படுத்தியர்ல உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நானும் தூய்மையாவே நீரே எம்மை கழுவ, நானும் முறைப்படிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெறுக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாவுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாவுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே,
ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூயாவி இறங்கி வர, அவரை உன் அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூயாவியாலும் புது பிறப்பு அடைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீ, அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாய் என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்கின்ற உமது அன்பு மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவனின் பணியை ஆற்றலுடன் செய்ய நாம் தொடங்கும் போது அவர் நம் கைகளை பற்றி பிடித்து நம்மை பாதுகாப்பார். நாம் செல்லும் இடமெல்லாம் ஒளியாக இருந்து வழி நடத்துவார். பல வல்ல செயல்கள் நம் வழியாக நிகழ்த்துவார். எனவே இறைவார்த்தை காட்டுகின்ற நெறிகளில் நடந்து கடவுளின் கண்களுக்கு பேறு பெற்ற மக்களாக வாழ அழைக்கும் முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். இதோ உன் ஊழியர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42. இறை வாசகங்கள் 1 முதல் 4 வரை, 6 முதல் 7 வரை. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்வேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன்.
உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 29. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதில் மொழி. ஆண்டவர் தமக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் காடுகளை வெறுமையாக்குகின்றது. அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவரின் குரல் காடுகளை வெறுமையாக்குகின்றது. அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது
வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசக முன்னுரை. திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியார் நமக்கு நன்மை தீமைகளை பகுத்தறியும் ஆற்றலை தருகின்றார். இறையாட்சி பணியை செய்வதற்கு புதிய உத்வேகத்தை தருகின்றார். திருமுழுக்கு பெற்றுள்ள நாமும் இயேசுவை போன்று இச்சமூகத்தில் நல்லவற்றை மட்டும் விதைத்து பலன் கொடுத்து வாழ அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 34 முதல் 38 முடிய. கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கின்றேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு பண்ணும் என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையையும் பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வானம் திறந்தது, தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தறிவரே, இவருக்கு செவி சாயுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 3 இறை வார்த்தைகள்
13 தொடங்கி 17 முடிய. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நான் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா வடிவில் இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலி கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கு பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு யோர்தான் ஆற்றிலே இறங்கி திருமுழுக்கு பெறுகிறார். திருமுழுக்கு பெறுகிற பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ற குரலொலி வானத்திலிருந்து தூயாவின் மூலமாக பொழியப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற இந்த நாளிலே நாமும் நம் திருமுழுக்கை நினைவு கூற என்று அழைக்கப்படுகிறோம். நாம் ஒவ்வொருவருமே திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கு என்பது நாம் கிறிஸ்தவர்களாக பிறந்தோம் என்பதற்காக மட்டுமல்ல, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகிலே வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த உலகிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய முதன்மை திருவருட்சாதனம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கை நாம் நினைவு கூறுகிற இன்று நாம் திருமுழுக்கு என்று சொல்லப்படக்கூடிய காரியத்தில் நாம் கடவுளுக்குள் நாம் இறங்குகிறோம். டாப்டிஸ்மா என்று சொல்லப்படக்கூடிய லத்தீன் வார்த்தைக்கான அர்த்தம் டு பிளஞ்ச். கடவுளுக்குள் நாம் மூழ்குகிறோம். கடவுளுக்குள், நீருக்குள் நாம் மூழ்கி எழுந்திருக்கிற பொழுது நாம் ஆண்டவருக்குள் மூழ்கி எழுந்திருக்கிறோம். கிறிஸ்து எப்படி இறப்பிலே தரைக்குள் மூழ்கி வாழ்வுக்கு உயிர்த்தெழுந்தாரோ, மண்ணுக்குள்ளிருந்து வாழ்வுக்கு வந்தாரோ, அதே போல் நாம் நீருக்குள் மூழ்கி வாழ்வுக்கு உயிர்த்தெழுகிறோம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான காரியத்தை தான் நமக்கு திருமுழுக்கு என்று சொல்லப்படக்கூடிய காரியம் காட்டுகிறது. அது முழுக்கு. நாம் மூழ்கி எழுகிறோம். நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால் நாம் நம்முடைய ஞானஸ்நானத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் ஞானஸ்நானத்திலே நாம் அறிக்கை இடுகிறோம். எதை அறிக்கை இடுகிறோம் அப்படின்னா, முதலாவதாக பாவத்தை அறிக்கை இடுகிறோம். பாவத்தை நீங்கள் விட்டு விடுகிறீர்களா என்று குருவானவர் கேட்கிறார். அப்போ நம்ம என்ன பதில் சொல்கிறோம்? விட்டு விடுகிறோம். அதன் கவர்ச்சிகளை நீங்கள் விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறோம் என்று சொல்லுகிறோம். பாவத்துக்கு காரணமும் தலைவனுமான சாத்தானை நீங்கள் விட்டு விடுகிறீர்களா என்று சொல்லுகிற பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? விட்டு விடுகிறோம் என்று சொல்லுகிறோம். நம்முடைய திருமுழுக்கு முதலாவது எதிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, விட்டு விடுவதிலிருந்து ஆரம்பிக்கிறது. நம்முடைய திருமுழுக்கு விட்டு விடுவதிலிருந்து ஆரம்பித்து பெற்றுக்கொள்வதற்கு செல்லுகிறது. நாம் என்ன சொல்லுகிறோம்? ரெண்டாவதாக, கடவுளை நம்புகிறீர்களா? கடவுளை நம்புகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, கன்னிமரியாரிடமிருந்து பிறந்து பாடுபட்டு உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகிறோம். திரு அவையுடைய சத்தியத்தை நம்புகிறீர்களா? நாம் நம்புகிறோம். ஒன்றை இழக்கிறோம், ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கிலே நாம் எதை இழக்கிறோம்? திருமுழுக்கிலே நாம் எதை பெற்றுக்கொள்கிறோம்? திருமுழுக்கிலே நாம் இழந்து விடுவது என்ன? முதலாவதாக முதல் காரியம் சொல்லுகிறது, பாவத்தை விட்டு விடுவீர்களா என்று சொல்லுகிறது. நம் ஒவ்வொருவர்களுக்குள்ளும் பாவம் இருக்கிறதா என்பதை முதலாவதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளை, 1 யோவானுக்கு எழுதப்பட்ட முதல் கடிதம் 1வது அதிகாரம் 8வது வார்த்தை. 1வது அதிகாரம் 8வது வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நாம் எல்லோருமே என்ன செய்து பாவிகள்,
நாம் நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நாம் அனைவருமே பொய்யர் என்று அந்த வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறோம். அப்படியானால் பாவத்தை நீங்கள் விட்டுவிடுகிறீர்களா என்று சொல்லுகிற பொழுது பாவம் நம்மில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்மில் இல்லை என்று சொல்லுவோமானால் நாம் பொய்யராகவே இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் பாவம் இருக்கிறது, அதை நீங்கள் விட்டுவிடுகிறீர்களா? இரண்டாவது காரியம் என்ன? அதன் கவர்ச்சிகளை, பாவம், சாத்தான் அதன் தலைவன், அதனுடைய கவர்ச்சிகளை நீங்கள் விட்டுவிடுகிறீர்களா என்று சொல்லப்படக்கூடிய கேள்வி. அன்பு சகோதர சகோதரிகளே, சாத்தானுடைய கவர்ச்சி அப்படி சொல்லப்படக்கூடிய காரியம் உங்களுக்கு புரியுதா? பாவத்தினுடைய கவர்ச்சி உங்களுக்கு புரியுதா? பாவத்தினுடைய கவர்ச்சி நாம் சொல்லுவோம், அறிக்கையிட்டு போயிடுவோம். அதனுடைய கவர்ச்சி நமக்கு புரியுதா? சாத்தானுடைய கவர்ச்சி, பாவத்தினுடைய கவர்ச்சி. சிம்பிளாக சொல்கிறேன். ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாக பாவம் இருந்ததா? இல்லை. பாவத்தினுடைய கவர்ச்சி இருந்ததா? இல்லை. சாத்தான் வருகிறது. சாத்தான் வந்த உடனே ஏவாள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறது. என்ன கேள்வி கேட்கிறது அப்படின்னா, ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்லுதாங்க, இந்த ஒரு மரம், இதை தவிர எல்லா மரத்திலும் நாங்கள் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த மரம் என்ன மரம், அந்த மரம் என்ன செய்யும் அப்படிங்கிறது தெரியல தானே, மைண்டில் இல்லை. அப்போ இந்த சாத்தான் தான் சொல்லுது, இதை நீங்கள் சாப்பிடுங்க. இது நீங்கள் சாப்பிடும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, கடவுளை போலவே நீங்கள் அறிவு பெற்றவர்கள் ஆவீர்கள், நன்மை தீமை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதுக்கு முன்னால் நன்மை தீமை சாத்தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தது அப்படின்னா கொடுக்கல, அன்னைக்கு தான் அது வந்து சொல்லுது. ஏவாளுக்கு அதுக்கு முன்னால் நன்மை தீமை அறிந்திருந்தாங்களா அப்படின்னா நன்மை தீமை அறிந்திருக்கவில்லை. நல்லா பாருங்கள், ஒரு இடம் இருக்கிறது, ஒரு போர்டு இருக்கிறது, அந்த போர்டில் நம்ம எழுதவே இல்லை, அது வெள்ளையாக இருக்கிறது. சாத்தான் வருகிறது, அது சொல்லுது நீ எழுது என்று சொல்லுகிறது. இப்போ கவர்ச்சி எங்கேருந்து வருகிறது? சாத்தானிடமிருந்து வருகிறது. ரைட். இப்போ கவர்ச்சி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வருகிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க. உங்கள் பிள்ளைக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்த உடனே சின்ன பிள்ளைகள் சில தவறுகளை பண்ணுகிறது. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த தவறு எங்கேருந்து வந்தது அப்படி நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தவறை வந்து அந்த பிள்ளைகளாக செய்திச்சா இன்னொரு இடத்துலேருந்து வந்துதா அப்படின்னா, நாமளும் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, அந்த பிள்ளைகள் வந்து கற்றுக்கொள்கிறது. எதிடமிருந்து கற்றுக்கொள்கிறது அப்படின்னா அது ஃபோனில் இருந்து கற்றுக்கொள்ளுது. இப்போ நல்லா பாருங்கள், அப்போ எதிலிருந்து எதற்கு வருகிறது? சாத்தான் அதன் கவர்ச்சி. இப்போ ஒரு கவர்ச்சி இருக்கிறது அப்படின்னா அந்த கவர்ச்சி நம்முடைய மனசில் இல்லை, இன்னொருடமிருந்து வருகிறது. நான் பாவத்தை விட்டுட்டேன், ஆனால் பாவத்தினுடைய கவர்ச்சி என்னில் இருக்கிறது. எப்படி இருக்கிறது அப்படின்னா, எனக்கு அந்த பாவத்தை குறித்து தெரியும், இன்னொருத்தையும் தெரியாமல் இருப்பான். அப்போ கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு, ஏம்மா அவனை பற்றி உனக்கு தெரியுமா, அவளை பற்றி உனக்கு தெரியுமா? அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படின்னா, கோயிலுக்கு அந்த அம்மாவை தேடி அந்த அம்மா பக்கத்தில் வந்து உட்காரும். எதுக்கு அப்படின்னா, இன்னொரு அம்மாவை பற்றி கேட்குது. அப்போ சாத்தானுடைய கவர்ச்சி அப்படி சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னா, நாம் தெரியாமலே இருப்போம் ஒரு காரியத்தை, நாம் ஏவாளாக இருப்போம். ஒரு சாத்தான் பக்கத்தில் இருக்கும், அது கூப்பிடும், அதை பற்றி உனக்கு தெரியாதில்ல, அதை நீ பாரு. அதை பற்றி நீ படித்ததில்லையில்ல, அதை நீ படி. அந்த ஆளை பற்றி உனக்கு தெரியாதில்ல, தெரிஞ்சுக்கோ. அப்போ கவர்ச்சி என்று சொல்லப்படக்கூடியது எது அப்படின்னா, நம்மில் இல்லாத ஒன்றை நாம் இன்னொருடமிருந்து பெற்றுக்கொள்வது. அப்போ அதை கொடுப்பவர் கவர்ச்சிக்குரியவர், கவர்ச்சிக்குரியவர் கொடுக்கிறார். கவர்ச்சிக்குரியவர் யார் அப்படின்னா சாத்தான். அப்போ இந்த உலகத்திலே நாம் கவர்ச்சிக்குரியவர்களாகவும் மாறிவிட முடியும், கவர்ச்சியை பெற்றுக்கொள்பவர்களாகவும் நாம் இந்த உலகிலே மாறிவிட முடியும். அதுதான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பாவத்துக்கும் சாத்தானையும் அதன் கவர்ச்சிகளையும் நீங்கள் விட்டு விடுவீர்களா என்று சொல்லுகிற பொழுது, பாவத்தினுடைய இயல்பு வந்து நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று நாம் பெற்றுக்கொள்வோம், இல்லை என்றால் இன்னொரு நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். அதை நீங்கள் விட்டு விடுவீர்களா? அப்படியானால் நம்மில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்காத பாவத்தை நீங்கள் விட்டு விடுவீர்களா? நாம் ஏற்கனவே பெற்றோராக இருக்கிறோம், நம்ம பாவம் இருக்கிறது, நம்மில் இருக்கக்கூடிய பாவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்தாமல் இருக்க நீங்கள் விட்டு விடுவீர்களா? அதைத்தான் அன்றைக்கு சொல்லப்படுகிறது. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு பாவம் வரக்கூடும், சமூகத்தில் இருக்கக்கூடிய நம் மூலமாகவும் மற்றவர்களுக்கு பாவம் வரக்கூடும். அது கவர்ச்சி. அந்த கவர்ச்சியை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்காமல் இருக்க, சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க, அதை நீங்கள் விட்டு விடுவீர்களா என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, பாவத்துக்கு காரணமும் தலைவனுமான சாத்தானை விட்டு விடுவீர்களா என்று ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்க. பாவத்துக்கு காரணமும் தலைவனும் என்று சொல்லப்படக்கூடிய காரியம்
நம்மை கடைசி வரை துரத்தி கொண்டே இருக்கிறது. நான் ஒரு சின்ன ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகம் வந்து ஒரு ஆங்கில புத்தகம். அது என்ன அப்படின்னா ஓல்டு மேன் அண்ட் சி என்று சொல்லப்படக்கூடிய புத்தகம். வெறும் 95 பக்கம் கொண்ட ஒரு சின்ன ஒரு புத்தகம். ஒரு வயதான ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் கடலுக்கு போகிறார். அவர் மீன் பிடிக்க போகிறார். அவர் கடலுக்கு மீன் பிடிக்க போகிற பொழுது ஒரு சிறுவன் அவரோட நண்பனாக மாறி போய் விடுகிறார். கடலுக்கு மீன் பிடிக்க போகிறார்கள். கடலுக்கு மீன் பிடிக்க போகிற பொழுது சிறுவரும் அந்த பெரியவரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். 2 பேரும் பேசிக்கொண்டே இருக்கிறப்ப அந்த சிறுவன் ஒரு நாள் அந்த தாத்தாவை பார்த்து கேட்கிறான், பெரியவரை பார்த்து, நீங்கள் ஏன் தூங்காமலே இருக்கிறீங்க என்று ஒரு காரியத்தை கேட்கிறான். ஏன்னா அந்த சின்ன பையன் வந்து மீன் பிடிக்க போகும் முன்பாக தூங்கி விடுகிறான். இந்த தாத்தா வந்து விடிமின்னு எதிர்த்து போய் அவனை எழுப்பியிருந்தார். இந்த தாத்தாக்கு வருத்தமாக இருக்கிறது, ஐயோ சின்ன பையன் தூங்குறான், அவனை போய் நம்ம எழுப்பி மீன் பிடிக்க கூட்டு போவோமே. அப்போ கடலில் போயிட்டு இருக்கப்போ அந்த பையன் கேட்குறான் தாத்தாட்ட, என்ன கேட்குறான் அப்படின்னா, நீங்கள் தூங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த தாத்தா சொல்கிற ஒரு காரியத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய மனைவி இறந்து விடுகிறார். இறந்து விட்டோடனே அவர் கதையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் தூங்க மாட்டேன் காலையில். ஏன் அப்படின்னா அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள் வந்துடும். அதனால் அந்த படத்தை தூக்கி நான் மறைச்சி வச்சுக்கிடுவேன். அந்த பாட்டியோட படத்துக்கு அவர் மறைச்சி வச்சுக்கிடுவார். அதுக்கடுத்து இன்னொரு ஒரு கதையை சொல்லுவார். ஏன் வந்து நான் வந்து தூங்காமல் அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னா, நான் என்னில் நிறைவேறாத நான் செய்த ஒவ்வொரு செயல்களும் எனக்கு நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ வயதான பின்பு ஏன் தூங்குவதில்லை? வயதான பின்பு சில நேரங்களில் என்ன செய்கிறது அப்படின்னா, நாம் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நம்மை துரத்துகிறது. நிறைவேறாத ஒவ்வொரு காரியங்களும் நம்மை பழி வாங்குகிறது. அப்படியானால் பாவத்துக்கு காரணமும் சாத்தானும் நம்மோடு எந்நாளும் இருந்து கொண்டே இருக்கிறது. அது நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில் பணி செய்கிறார். அமெரிக்காவில் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மறை மாவட்டங்களும் என்ன செய்கிறது அப்படின்னா சாப்ளின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க. என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளுக்கும் சென்று வயதானவர்களையும் நோயானவர்களையும் சந்தித்து அவர்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா ஆலோசனைகளை வழங்கக்கூடியது. அது எல்லா மதத்தவர்களும் இருப்பார்கள். கிறிஸ்தவர்களுக்குள்ளே வேறு வேறு பிரிவினர் எல்லாம் அங்கே இருப்பாங்க. அப்போ எல்லோரையும் சந்தித்து அவர்களுக்காக அப்போ ஒரு காரியம் என்னுடைய நண்பர் சொன்னார், மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் அமெரிக்கா தேசத்தில் பாவம் செய்யக்கூடியதை அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நியாயப்படுத்தினாங்க. என்ன நியாயப்படுத்தினாங்க அப்படின்னா, கோயிலுக்கு போவாதங்க, கத்தோலிக்க திருச்சபையில் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க முதலே நீங்கள் பாவம் பாவம் பாவம்னு சொல்லி உங்களை வந்து பாவத்தை குறித்து உங்களை என்ன செய்கிறாங்க செய்ய வைக்கிறாங்க, அவங்க யோசிக்க வைக்கிறாங்க. அது என்ன பெரிய பாவம் அப்படின்னு நம்ம பெரிய பாவத்தை செய்து விட்டோம் என்று சொன்னார்கள். அப்படித்தான் ஒரு காலம் வந்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் குழந்தைகள் உருவானால் குழந்தைகளை வயிற்றிலே நீங்கள் கொன்று விடலாம். அப்படி நீங்கள் குழந்தைகளை வயிற்றிலே கொண்டுட்டீங்க அப்படின்னா அது குற்றம் அல்ல. இன்றைக்கு அமெரிக்க சமூகம் என்ன செய்யறதுனா, பிள்ளைங்க பிறந்துட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வரை வயிற்றில் இருக்கிற போது பிள்ளைகள் நீங்கள் அழித்து விட்டால் இந்த பாவம் இல்லை. அப்படியானால் பிறக்கு முன்பா நீங்கள் அழிச்சிட்டா பாவம் இல்லை, பிறந்த பின்பு நீங்கள் அதை கொல்லக்கூடாது. அது என்ன வித்தியாசமான ஒரு நியாயம் என்று சொல்லப்படக்கூடாது. இன்றைக்கு வந்து எல்லா சமூகங்களிலும் அது இருக்கிறது. அது அமெரிக்காவில் அன்றைக்கு வளர்ந்து வந்து கொண்டிருந்த நேரம். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, எல்லோருமே அந்த பாவத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த பாவத்தை செய்து ஆரம்பித்த ஜென்ரேஷன் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு என் நண்பர் சொல்லுவார், நம்ம பக்கத்து அறைகளில் இருக்கிறவங்களும் சில நேரங்களில் சிலர் வந்து சாவதுக்கு தயாராக இருப்பாங்க. நம்ம பக்கத்தில் போனோம் அப்படின்னா பயங்கரமாக சத்தம் போடுவார்கள். அவங்க என்ன பண்ணால் இறப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, சில நேரங்களிலே அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் அவர்கள் முன்பாக வந்து அவர்களை சாக விடாமல் செய்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் சாத்தான் அதன் காரணம், பாவம் அதன் காரணம். இது இந்த உலகில் எப்பொழுதுமே வந்து நம்ம இருந்து கொண்டே இருக்கும். எப்போ இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா, நாம் பாவத்தினுடைய கவர்ச்சிகளையும் பாவத்தையும் இந்த உலகிலே விட்டு விடாத பொழுது அது நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த துரத்தலை தான் நாம் மிக அழகாக தொடக்க நூல் புத்தகம் 4வது அதிகாரம் 15வது வார்த்தையிலே பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? காயினும் ஆபேலும் இருக்கிறார். ஆபேலை காயின் கொன்று விடுகிறார். கடவுள் வருகிறார், உன் சகோதரன் எங்கே என்று கேட்கிறார். சகோதரன் எங்கே என்று கேட்கிற பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா என்று ஒரு கேள்வியை கேட்கிறான். இப்போ கடவுள் சொல்லுவார், அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூக்குரல் இடுகிறது என்று சொல்லப்படக்கூடிய காரியத்தை சொல்லுவார். அதுக்கு அடுத்தபடியாகத்தான் அவன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்கிறான். தவறை ஒத்துக்கொண்ட பின்பு கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய முன்னிலையிலிருந்து காயினை விரட்டுகிறார். அப்போ காயின் வந்து என்ன வார்த்தையை சொல்லுவான் அப்படின்னா, என்னை எங்கு துரத்தி விடாதையும், ஏனெனில் என்னை காண்பவன் எவனும் என்னை கொல்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபேலை கொன்ற பாவம் காயினிடம் இருந்தது. அது இந்த உலகத்தில் தூரத்தில் போயிட்டான், தூர தேசத்துக்கு ஓடிவிட்டான் அப்படின்னா யாருக்குமே தெரியாது என்று அவன் நினைக்கவில்லை. அவன் என்ன வார்த்தை சொல்றான்னு பாருங்க, அந்த பாவத்தினுடைய கரை என்னுடைய முகத்தில் இருக்கும், என்னை பார்ப்பவன் எல்லாம் என்னை கொல்வான் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இதுதான் உண்மை. அன்பு சகோதர சகோதரிகளே, அதில் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. காயினை போல நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, மிக அழகாக நாம் திருமுழுக்கு பெறுகிற பொழுது அதை விட்டு விடுகிறோம்.
நாம் ஏவாள் செய்த பாவத்தையும் அதனுடைய கவர்ச்சிகளையும் அதன் தலைவனையும் நாம் இந்த உலகிலே விட்டு விடுகிறோம். திருமுழுக்கிலே நம்மை இந்த உலகிலே பாவம் பின்தொடர்வதில்லை, பாவத்தினுடைய கவர்ச்சி நம்மை பின்தொடர்வதில்லை, பாவத்தினுடைய காரணமும் நம்மை பின்தொடர்வதில்லை, தலைவனும் நம்மை பின்தொடர்வதில்லை. அப்படியானால் அவன் இந்த உலகிலே திருமுழுக்கில் நம்மை விட்டு விடுகிறான். அப்படி நாம் திருமுழுக்கு பெறுகிற பொழுது எவ்வளவு அருமையான ஒரு புனிதமான ஒரு காரியம் நடைபெறுகிறதுன்னு பாருங்க. நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த உலகிலேயே நிம்மதியாக வாழ்வதற்கு உண்டான ஆசீர்வாதத்தை நாம் திருமுழுக்கிலே பெற்றுக்கொள்கிறோம். ஏவாளனுடைய கவர்ச்சியை, ஏவாளுடைய தொடர்ச்சியை நாம் இந்த உலகிலே விட்டு விடுகிறோம். அதை விட்டு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் நம்புகிறோம். யாரை நம்புகிறோம்? ஒரே கடவுளை நம்புகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு பெறுகிற பொழுது நாம் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோம். விசுவாசத்தை அறிக்கையிட்டு நம்மில் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, எண்ணெய் பூசப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன எண்ணெய் பூசப்படுகிறது அப்படின்னா, OISC என்று சொல்லப்படக்கூடிய 2 எண்ணெய்கள் நம் மீது பூசப்படுகிறது. முதலாவதாக OI பூசப்படுகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் புகு நிலையினருக்கான எண்ணெய் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எண்ணெயை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த எண்ணெய் என்ன செய்கிறது அப்படின்னா, நம்மை திடப்படுத்துகிறது. நீ பயப்படாத, நீ அச்சப்படாத, நீ சாத்தானை நிலத்து கலங்காதே, நீ இன்று முதல் கடவுளுடைய பிள்ளையாக நீ மாறுகிறாய். OI என்று சொல்லப்படக்கூடிய அந்த எண்ணெயை நாம் பூசுகிற பொழுது நாம் திடப்படுத்தப்படுகிறோம். அந்த எண்ணெயை நாம் நம்முடைய உடலில் குருவானவர் பூசுகிற பொழுது நாம் இந்த உலகிலே பாவத்தையும் அதனுடைய கவர்ச்சிகளையும் குறித்து அஞ்சாமல் இருப்பதற்கான எண்ணெய் பூசப்படுகிறோம். அது தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு பூசப்பட்ட எண்ணெய். அன்றைக்கு எதற்காக அந்த எண்ணெய் பூசப்பட்டது? நீ கிறிஸ்தவனாக மாறுகிறாய், ஒருவேளை நீ துரத்தி கொல்லப்படுவாய், ஒருவேளை நீ தீயிலே எரிக்கப்படுவாய், ஒருவேளை நீ சிங்கத்துக்கு இரையாக போடப்படுவாய். ஆனாலும் கூட நீங்க அஞ்சாமல் இருக்க வேண்டும், பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த எண்ணெய் உன் மீது பூசப்படுகிறது. அப்ப நான் எவ்வளவு பேறு பெற்ற ஒரு எண்ணெயை நாம் பூசுகிறோம் நம்முடைய உடலிலே. அச்சமின்றி வாழ்வதற்காக, பயமின்றி வாழ்வதற்காக, இந்த உலகிலே நாம் கடவுளுடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு உண்டான ஒரு எண்ணெயை நம் மீது கடவுள் பூசுகிறார். நாம் அந்த எண்ணெயை பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக எண்ணெய் பூசப்படுது SC என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எண்ணெய். SC சாக்மா கிறிஸ்தும் என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெய், கிறிஸ்மா என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெய். இந்த கிறிஸ்மா என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெயை நாம் நம்முடைய உடலிலே பூசுகிறோம். இந்த கிறிஸ்மா என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெய் எதற்கு பூசப்படுகிறது? நீ நல்லா பாருங்க. நாம் கிறிஸ்து பெற்ற அபிஷேகத்தை கிறிஸ்துவை போல கிறிஸ்துவோடு இணைந்து பெற்றுக்கொள்கிறோம். அதான் கிறிஸ்மா என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெய். நாம் கிறிஸ்துவை போல என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிற பொழுது நாம் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 17வது வார்த்தை. மத்தேயு 3ஆம் நற்செய்தி 17வது வார்த்தை. அதை வாசிங்க. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நாம் பூரிப்படைகிறேன். நல்லா பாருங்க. நாம் கிறிஸ்துவை போல கிறிஸ்துவோடு இணைந்து நாம் என்ன செய்யணும்? அபிஷேகம் செய்யப்படுகிறோம். அந்த கிறிஸ்துமா என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெயின் மூலமாக தலையிலே நமக்கு பூசப்படுகிறது. அபிஷேகத்தினுடைய அடையாளம். அப்போ என்ன நடைபெறுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நடைபெற்ற அதே நிகழ்வு நமக்கு நடைபெறுகிறது. தூயாவியார் இறங்கி வருகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். உங்களை பார்த்து சொல்லுங்க, என் அன்பார்ந்த மைந்தன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். சொல்லுங்க, என் அன்பார்ந்த மைந்தன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் இந்த வார்த்தை நம்மை பற்றி சொல்லுவார். இதுதான் இன்றைக்கு வாழ்வினுடைய 2வது தருணம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு பெறுகிற பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா மாறுகிறது. என்ன மாறுகிறது? நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெறுகிறோம். நாம் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி கடவுளுடைய மகனாக, அன்பார்ந்த மகனாக மாறினாரோ அப்படியே நாம் மாறுகிறோம். அதைத்தான் திருமுழுக்கினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. வெள்ளை நிற ஆடை நமக்கு உடுத்தப்படுகிறது. இதுவரை நீ எப்படி இருந்தாயோ தெரியாது. நீ ஏவாள் உடுத்திய இலையை இனி உடுத்த நீ தேவையில்லை.
என்றிலிருந்து நீ கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த வெண்ணிற ஆடையை நீ உடுத்திக் கொள்கிறாய். அப்படியானால் நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாய். அதுக்கு அடுத்தபடியாக பீடத்திலிருந்து நாம் பாஸ்கா காலத்தில் திருமுழுக்கு பெற்றால் பாஸ்கா திரையிலிருந்து நமக்கு ஒளி எடுத்து நம்மிடம் கொடுக்கப்படுகிறது. என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஒளியை நாம் எடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் கையில் வச்சுக்கிறோம். கிறிஸ்துவினுடைய ஒளி நமக்குள் வருகிறது. நாம் கிறிஸ்துவினுடைய ஒளியை பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஒளியை நாம் அணையாது காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அறிவுரையும் நமக்கு சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, நம்முடைய காதிலும் நம்முடைய வாயிலும் சிலுவை அடையாளப்பட்டு என்ன சொல்லப்படுகிறது? தந்தையாகிய கடவுளின் மாட்சி விளங்க அவருடைய வார்த்தையை நீங்கள் காதால் கேட்கவும், அவருடைய விசுவாசத்தை நீங்கள் நாவினால் அறிக்கையிடவும் ஆண்டவரை உங்களுக்கு செய்தருள்வாராக என்று சொல்லப்படுது. அப்படியானால் நாம் வெள்ளை ஆடை உடுத்தி கிறிஸ்து இயேசு என்று சொல்லப்படக்கூடிய ஒளியை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் அவருடைய விசுவாசத்தை நாம் இன்று முதல் அறிக்கையிடுவதற்கும் தயாராகிறோம். அப்படியானால் நாம் கடவுளுடைய மகனாக மகளாக மாறுகிறோம். எப்படி மாறுகிறோம் அப்படின்னா, பாவம், அதன் கவர்ச்சி, அதன் தலைவன், இந்த மூவொன்றையும் நாம் விட்டுவிட்டு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் வெண்ணிற ஆடையையும் ஒளியையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது எதை குறிக்கிறது அப்படின்னா, இன்று முதல் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவே நாம் மாறுகிறோம். இந்த உலகிலே நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கவும் அவருடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நம்முடைய நாவினால் நாம் அறிக்கையிடவும் இன்று முதல் நாம் தயார் செய்யப்படுகிறோம் என்று சொல்லப்படக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியான திருமுழுக்கு என்று சொல்லப்படக்கூடிய திரு அவையினுடைய தொடக்க நிலை, புகுநிலை திருவருட்சாதனம் ஒரு சாதாரண காரியம் அல்ல. நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு கொண்டாட்டம் என்று நினைக்கிறோம். அதனால தான் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம நினச்ச நேரம் நாம் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நினச்ச நேரம் நம்ம சொந்தக்காரங்களை கூட்டி திருமுழுக்கு வைக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, சொந்தக்காரங்கள்லாம் வந்தால் தான் நமக்கு திருமுழுக்கு என்று சொல்லப்படக்கூடிய காரியம் நமக்கு எப்படி நடைபெறும் என்று நாம் நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு என்று சொல்லப்படக்கூடிய எல்லோரும் சேர்ந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு காரியம். அது யார் சேர்ந்து கொண்டாட வேண்டும் அப்படின்னா, பங்கு சமூகம் சேர்ந்து கொண்டாட வேண்டும். இரண்டாவதாக, திருமுழுக்கு என்று சொல்லப்படக்கூடிய காரியம் நம்முடைய பொருளாதாரத்துக்கான முதல் காரியம் அல்ல, மாறாக நம்முடைய ஆசீர்வாதத்துக்கான முதல் காரியம். அதை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் நாமும் ஆசி பெற்றவர்களாக நமக்கு திருமுழுக்கு கொடுக்கிற நேரத்திலே ஞான தந்தையாக கொடுக்கப்படுகிறவர்களும் ஆசி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் குருவானவரிடம் கேட்கிறார்கள், இன்னொரு இடத்துக்கு நீங்கள் திருமுழுக்கு கொடுக்க போகிற பொழுது அவர் கோயிலுக்கு வருவாரா, அவர் திருமுழுக்கு பெற்றவரா, கோயிலில் ஒழுங்காக திருமணத்தை முடித்தவரா, அவருடைய பிள்ளைகளை கிறிஸ்தவ நெறியில் வளர்ப்பவரா என்றெல்லாம் கேள்வி கேட்ட பின்புதான் நாம் இன்னொரு இடத்திலே ஞான பெற்றவராக இருக்க அனுமதிக்கப்படுகிறோம். அப்படியானால் இந்த உலகிலே நம்முடைய பிள்ளைகளோடு சேர்த்து நம்முடைய பிள்ளைகள் புனிதப்படுத்தப்படுகிற பொழுது நாமும் புனிதப்படுத்தப்படுகிறோம். நாம் நம்முடைய விசுவாசத்தை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, திருப்பி ஒரு முறை ஆண்டவருக்குள் உறுதி செய்து கொள்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படின்னா திருமுழுக்கு என்று சொல்லப்படக்கூடியது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. அது பாவத்தை விட்டு விடுதலும் புனித வாழ்வுக்குள் நுழைதல். அது ஒரு மேலான ஒரு நிலை. நாம் கிறிஸ்துவை போலவே திருமுழுக்கு பெறுகிறோம். நாம் கிறிஸ்துவை போலவே இந்த உலகிலே கடவுளுடைய மகனாக மகனாக புது பிறப்பினை அடைகிறோம். நாம் பாவத்துக்கு இந்த உலகிலே இறந்து போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தது போலவே நாமும் இந்த உலகிலே உயிர் பெற்றெழுகிறோம். அப்படியானால் திருமுழுக்கு என்று சொல்லப்படக்கூடியது இந்த உலகிலே மேன்மையான முதன்மையான, இந்த உலகிலே கடவுளுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தொடக்க நிலை திருவருட்சாதனமாக இந்த உலகிலே இருக்கிறது. அது அனைத்துக்கும் தொடக்கமாக இருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் நாம் இந்த உலகிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய கடவுளின் அருளுக்கும் இந்த உலகிலே தொடக்கமாக இருக்கிறது. அதிலிருந்து தான் நம்முடைய வாழ்வும் பணியும் தொடங்குகிறது. ஆனால் தான் இன்றைக்கு கிறிஸ்து முதலாவதாக திருமுழுக்கு பெறுகிறார். காரணம் என்ன? தன்னுடைய வாழ்வையும் பணியையும் கடவுளுக்குள் உகந்ததாக அவர் ஆரம்பிப்பதற்கு, தன்னுடைய வாழ்வையிலும் பணியிலும் தான் தீமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளுக்கு உகந்த மகனாக மகளாக வாழ்கிறேன் என்பதை இந்த உலகிலே நம் ஒவ்வொருவருக்கும் தெரியப்படுத்துவதற்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இந்த உலகிலே நாம் வாழுகிற பொழுது, நாம் திருமுழுக்கு பெற்ற பின்பு நாம் கடவுளுக்கு உகந்தவனாக பணி செய்கிறோம், கடவுளுக்கு உகந்த பணியை இந்த உலகிலே செய்கிறோம் என்பதை நாம் இந்த உலகிலே கிறிஸ்துவை போல
அறிக்கையிடக்கூடிய செய்யக்கூடிய மக்களாய் இந்த உலகிலே நாம் வாழ வேண்டும். அதற்கான ஆற்றலை பலனை கடவுள் நமக்கு தருவாராக. திருமுழுக்கிலே நாம் பெற்றுக்கொண்ட ஆற்றலை இழந்து விடாமல் இருப்போமாக. நாம் ஏவாளினுடைய பிள்ளைகள் அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவிக்குள் நாம் அபிஷேகம் பட்ட பிள்ளைகள் என்பதை நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு தினமும் உணர்வோமாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிக்கை அறிக்கை. படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னியின் மரியிடம் பிறந்தவராம், இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராஜுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் உலகம் முடியும் காலத்திலே நடுவர் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், முடிவர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் மீட்பின் மறைநிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட அனைவரும் இங்கு கூடி வந்துள்ளோம். வாழ்வளிக்கும் இவ்வூற்றுக்களிலிருந்து உலகம் அனைத்திற்கும் நிறைய ஆசீர் வழங்க வேண்டும் என எல்லாம் அல்ல கடவுளை மன்றாடுவோமாக. நீரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று கூறிய ஆண்டவரே, உமது பணிக்காக நீர் தேர்ந்து கொண்ட திரு அவை தலைவர்கள் அனைவரும் உம் வார்த்தையை வாழ்வாக்கவும் காலத்துக்கேற்ப ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என் அருள் உனக்கு போதும் என்று கூறிய ஆண்டவரே, திருமுழுக்கு பெற்ற நாங்கள் இயேசுவை அறிவதில், அன்பு செய்வதில் கருத்துடன் செயல்படவும், கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி நாளும் வாழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீ எனக்கே சொந்தம் என்று கூறிய ஆண்டவரே, எம் மறைமாவட்டத்திலும் பங்கிலும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையால் கிறிஸ்துவுக்கு சான்று பகரவும், ஆசி பெற்ற மக்கள் என்பதை சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்தவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எம் பங்கில் உள்ள குழந்தைகள் அனைவரும் சிறு வயதிலே இயேசுவை பற்றி அறிவதிலும், இறை வார்த்தையை படிப்பதிலும் சிறந்திடவும், வழிபாட்டு நிகழ்வுகளில் மகத்துவத்தை அறிந்து ஈடுபாட்டுடன் பங்கேற்கவும்
வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை மன்றாடு மக்களுக்கு உமது அருளிரக்கம் துணை நிற்க வேண்டும் என வேண்டுகின்றோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லமையால் விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ எல்லாம் தந்தே தலைவா, இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. உன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவே, எல்லாம் தருவே. உன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவே, எல்லாம் தருவே. இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் தமிழர்களுக்காகவும் ஆண்டவரே, உம் அன்பு மகனுடைய பாட்டை கொண்டாடும் நாங்கள் வந்துள்ள எண்ணிக்கைகளை அவர் மனமே கழுவ திருவண்டதால் அவரது பாவப்படியாக மாறுவதால் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவரை ஏழைகளுக்கு நற்செய்தி பறைசாற்ற அனுப்பியதை
உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை செயலுக்கு தூய காணிக்கை என்று கொடுத்தார். உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்க்கிறது. எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமணாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பணித்தவாறு இம்மறையில் அவர் காட்சியில் அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை சீடர்களுக்கு அளிப்பதாக அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையெடுக்கப்படும் என் உடல். வினாத்தை நடக்க வேண்டும் என்று நன்மை செலுத்தியாகும். அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். நம்பிக்கையும் மறைபொருள். வியப்புக்குரிய உயிர்ப்பினையும் நேசத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை மன்றாடுகின்றோம். நீர் உலகின் கனியை திருந்தமானோம்.
வாருடைய திருமணத்தின் திருவுடல் திருவுளத்தால் ஊக்கம் பெறுகிறது. அவருடைய தூயாவியால் கிறிஸ்துவுக்கு ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவரோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருப்புதல்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், இவரிலே உமக்கு வந்தவராய் வாழ்ந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியார், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உறுதி பெற்று தகுதியுடையோர் ஆவோம். ஆண்டவர் எங்களை உம்மோடு ஒப்புரமாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்றார். இவ்வுலகில் பயணம் செய்த திருவரை சிறப்பாக மடியாராகி எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆயர்கள், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர், திருமூச்சனார், எல்லா திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் அன்பிலும் நம்பிக்கையிலும் செய்கிறார். நீ விரும்பிபடி உன் திருமுன் இருக்கிற இக்குடும்பத்தின் வேண்டுதலில் கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறந்திருக்கும் பிள்ளைகளை தயவாய் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள், உமக்கு வந்தவராய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களது மாட்சிமையை கண்டு என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்குகிறோம். இவர் வழியாகவே ஒரு உலகுக்கு எல்லா நன்மை பெறணும். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உண்மையிலிருந்து எங்களை விடுவித்தாரோடும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவின் அமைதியை பெயர்த்து கொள்கிறேன். திருவுடல் 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 திருவுடல்.
வாழும் உணவாக அழைத்தேன். இனி வாழும் உணவாக அழைத்தேன். அன்பே கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தம்மை தரும் உணவே. நம் ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா திருப்பலியை சிறப்பு செய்த கத்தோலிக்க சேவை சங்கத்தை சார்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. வருகிற ஞாயிறு திருப்பலியானது நமது பாடகர் குழுவை சார்ந்தவர்களால் சிறப்பு செய்யப்படும். இந்த வாரத்திற்கான திருப்பலிகள் பற்றிய விவரம்: நாளைய தினம் திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 12 மணி மாலை 6:30 மணி ஆகிய நேரங்களில் திருப்பலி நடைபெறும். அன்றைய தினம் நமது புனிதரின் சப்பர பவனி நடைபெறும். அன்று இரவு 10 மணிக்கு முழு இரவு ஜெபம் நடைபெறும். வருகிற புதன்கிழமை அதிகாலை 3 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற வியாழக்கிழமை பொங்கல் விழா. அன்று காலை 6 மணிக்கு பொங்கல் விழா சிறப்பு திருப்பலி நடைபெறும். தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணிக்கு பொட்டலில் திருப்பலி நடைபெறும். காலை 9 மணிக்கு நமது பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். காலை 11 மணிக்கு மணிமுத்தாறில் திருப்பலி நடைபெறும். அன்பு சகோதர சகோதரர்கள், நான் ஏற்கனவே உங்களிடம் அறிவித்தது போல வருகிற செவ்வாய்க்கிழமையிலிருந்து நம்முடைய திருத்தலத்தில் தமிழ் மாதத்தினுடைய எல்லா கடைசி செவ்வாய்க்கிழமைகளிலும் மொழி இரவு ஜெபமும், அதனைத் தொடர்ந்து தியானமும், அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். இரவு 10 மணிக்கு ஜெபமாலையோடு ஆரம்பமாகும். அதுக்கடுத்து தொடர்ந்து தியானமும், காலை 3 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். அன்பு சகோதர சகோதரர்கள், இந்த நம்முடைய திருத்தலத்தினுடைய முன்னெடுப்பாகி இந்த மொழி இரவு ஜெபத்தில் கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இதுக்கு முன்பாக நம்முடைய திருத்தலத்தில் இந்த முழு இரவு ஜெபமானது இருந்தது, இடையில இல்லாமல் போயிடுச்சு. இப்போ திருப்பியும் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இரவில் கலந்து கொண்டு நாம் ஜெபிப்பது, இரவில் விழித்திருப்பது மிகவும் ஆசீர்வாதமான காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இரவெல்லாம் தந்தையோடு நேரத்தை செலவிட்டார் என்று விவிலியத்தை நாம் பார்க்கிறோம். மாதத்தில் ஒரு நாள் நமக்கு மட்டமாகிவிடப் போவதில்லை. நாம் இணைந்து இரவில் நாம் செபிக்கிற பொழுது இறையர்களையும் ஆசீர்வாதத்தையும் நாம் நிரம்ப பெற்றுக்கொள்ள இயலும். அன்பு சகோதர சகோதரிகளை, எல்லா தமிழ் மாதத்திற்கு கடைசி செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கிற இந்த மொழி இரவு கலந்து கொண்டு இறையர்களையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவீர் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. இறைவனின் பிள்ளைகளாய் என்றும் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே அப்படியே இன்று நடக்கணுமே வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே அப்படியே இன்று நடக்கணுமே வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும்